இப்படி இறைவன், ஆன்மா, இதுகளுக்காக படைக்கப்பட்டது உலகம். ஆன்மாக்கள் வந்துதான் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு கர்ம காரியங்களை செய்யும். செஞ்சு ஆன்மா வரணும், ஏதாவது ஒரு உடம்புக்குள்ள சிக்கி ஏதாவது ஒரு கர்ம காரியங்கள் செய்யணும். உடம்புல இந்த பரு உடம்பு மட்டும் கிடையாது, காத்து, நுண்ணுடம்பு, ஆட்டம்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு அணுவுக்குள்ள புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இந்த 3 இயங்கணும்னா ஒரு சக்தி அதை சுழல வைக்கணும். உங்க அறிவு கட்டுற மாதிரி அந்த ஆன்மாதான் அதை உள்ளுக்குள்ள சுழல வைக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. அணு கண்ணுக்கு தெரியாது, ஆனா அது ஒரு உடம்பு தான். பல அணுக்கள் சேர்ந்தா ஒரு செல்லு, பல கோடி செல்கள் சேர்ந்தா ஒரு உடம்பு, நம்ம உடம்பு. இப்படி நம்ம உடம்ப வந்து நுணுங்கிட்டே போகுது. ஆனா சின்னதா இருந்தாலும் ஒரு சக்தி வந்துதான் அந்த அணுவே இயக்க வைக்க முடியும். இந்த மாதிரி புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்ப ஆன்மா வந்துதான் இந்த உலகத்தை இயக்கணும். அது வந்துதான் கர்ம காரியங்களை செய்ய முடியும். ஆன்மானா ஆன்மான்னு கூட வச்சுக்கோங்க, இல்ல திருவருளுடைய சக்தி, இறைவனுடைய ஏதோ ஒரு சக்தி வந்துதான் செயல்படுத்தணும். இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. அதனாலதான் அவனின்றி அணுவும் அசையாது. இறைவன் தான் அதை படைக்கிறான், இறைவன் தான் அதை மாத்துறான். படைப்பு நடத்துறது அதுதான். வாழ்க்கைக்கு ஆதாரம் அதுதான். ஒரு கட்டத்துல இந்த உலகத்தை ஒடுக்கி ஒரு இடத்துல நிறுத்தி காணாம போகிறது அவன் தான். மாதிரி மறுபடியும் தோன்ற வைக்கிறது அதுதான். உலகத்தை உற்பத்தி பண்றது, உலகத்தை நடத்துறது, மறுபடியும் அதை ஒடுக்கிடுறது. 3க்கும் ஒரு காரண பொருள் இருக்கு. ஒடுங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அது இருக்கு. கண்டிப்பா உலகம் நமக்கு தெரியும், உலகம் நடக்கிறது நமக்கு தெரியும். தோற்றமும் முடிவும் தெரியாது. தோற்றத்துக்கு முன்னாடி தெரியாது. கண்டிப்பா. ஆமா, இது ஏன் தோற்றத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியல, தோற்றம் தெரியல அப்படின்னா, தோற்றம், உலக தோற்றம் எப்படின்னு தெரியணும்னா ஆன்மா வந்து புலன்கள் தொடர்புக்கு அப்பால போகணும். நம்ம ஆன்மா இவ்வளவு வரைக்கும் இருக்கிற அறிவு வந்து புலன்கள் வழியா சிந்திக்கிற அறிவு தான். இதுதான் சிற்றறிவுன்னு பேரு. புலன்கள் இல்லைன்னா ஆன்மா எதையுமே தெரிஞ்சுக்காது. அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது தோட்டம் தெரியாது, ஒடுக்கமும் தெரியாது. ஒடுக்கத்தின் போதும் புலன்கள் வேணும்னா பருப்பொருள் வேணும், மெட்டீரியல் இல்ல. அது ஒரு 10 செல்லாவது சேர்ந்தாத்தானே ஒரு உருவாகும். ஒரு ரோகமே உருவாருக்கு செல்லு வேணும்ல. கண்டிப்பா. அப்ப இந்த புலன் இல்லாதனால ஆன்மா அப்பவும் இருக்கும், ஆனா இருள் சூழ்ந்த அஞ்ஞான நிலையில இருக்கும். இப்ப எப்படி சர்வம் பிரம்மமயம்னு சொல்ல முடியும்? எல்லாம் ஒடுங்கிருச்சு, ஆன்மா அங்கேயேதான் இருக்கு. இருள்ல எங்க இருக்கும்னு தெரியாம கிடக்கு, மறுபடியும் இயக்கத்துக்கு வரும். இப்ப ஆன்மா இருக்கு, ஆனா உலகத்தை காணாம ஒடுக்கத்துல.